திருவருகை காலம், ஆங்கிலத்தில் ஆட்வென்ட் என்ற பெயர். ஆட்வென்ட் என்ற வார்த்தை ஆட்வென்டூஸ் என்கின்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. ஆட்வென்டூஸ் என்றால் வருகை, எதிர்நோக்கு என்பது பொருள். ஒருவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதுதான் ஆட்வென்ட். ஒரு மாபெரும் வருகைக்காக நாம் நம்மையே தயார் செய்து காத்திருப்பது திருவருகை காலம். காத்திருப்பு சுமையாக மாறுவதும் சுகமாக மாறுவதும் யார் வருகின்றார் என்பதை பொறுத்திருக்கின்றது. இந்த திருவருகை காலத்தில் மாபெரும் ஒருவர் வருகின்றார். இந்த திருவருகை காலத்தில் நமக்காக உயிரை தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார். அவருடைய வருகைக்காக தான் நாம் நம்முடைய இதயங்களை நாம் தயார் செய்ய இருக்கின்றோம். அதுதான் இந்த திருவருகை காலம் நம்மை அழைக்கின்றது. நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், இதுவே மீட்பின் காலம், இதுவே ஆண்டவர் இயேசுவினுடைய காலம். இந்த திருவருகை காலம் மீட்பின் காலமாக, இந்த திருவருகை காலம் மகிழ்ச்சியின் காலமாக மாற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இதயங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு குடலில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திருவருகை காலம் ஒரு நம்பிக்கையின் காலமாக, எதிர்நோக்கின் காலமாக, ஒரு மகிழ்வின் காலமாக மாறும். இந்த திருவருகை காலத்தினுடைய ஆசிரியம் அருளையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.